இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே காருக்குள்ள படுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு போன் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் 2 டீனேஜ் வயசு இருக்கிற பசங்களை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பார்ட்டி ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. அதை இவங்க திருட்டுத்தனமா பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு கப்பிள்ஸ் கொஞ்சம் ஓவரா போதையாயிட்டனால தேவையில்லாத சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு டீச்சர் வராங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, பொது இடத்துல எப்படி நாகரீகமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் போட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் அனுப்ப இங்க 2 பசங்க பாத்துட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த டீச்சருக்கு இதே வேலையா போயிடுச்சு, நம்ம நிம்மதியா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா அதுக்கு எடுத்து விடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அதுல ஒல்லியா இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவங்க 2 பேரும் பார்க்கத்தான் சின்ன வயசு பசங்க, ஆனா பண்ற வேலையெல்லாம் வயசானவங்களே தூக்கி சாப்பிட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஃபெலோஸ். இப்போ அந்த டீச்சர் லேடி ஒரு பொண்ணு அவன் நனைஞ்சு போயிட்டதுனால ட்ரெஸ் மாத்த சொல்லி ஒரு ரூமுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவளை ஃபாலோ பண்ணி இவங்க 2 பேரும் போறாங்க. ஒருத்தன் கீழே குனிஞ்சுக்கிட்டு தான் அவன் முதுகு மேல ஏறி இவன் அங்க எட்டி பார்த்துட்டு இருக்க. அங்க என்ன நடக்குதுங்கிறத ஹீரோ தெரிஞ்சே ஆகணும்னு நினைக்கிறான். இவனை கீழே தள்ளி விட்டு அவன் முதுகு மேல இவன் ஏறி அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த டீச்சர் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ மிகப்பெரிய கலவரமே நடக்க போகுதுன்னு பார்த்து பழக பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க. அவனோட வீடு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இவனோட அப்பங்காரன் சரியான பணக்கார மாதிரி தெரியுது. அங்க ஒரு வேலைக்கார லேடியை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட மிக முக்கியமான கேரக்டர். இவங்களை வச்சுதான் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அது என்னன்னு படத்தோட கதை போக போகவே உங்களுக்கு புரியும். ஹீரோவோட அப்பா ஒரு பிசினஸ் விஷயமா வெளியே போறனால 3 மாசத்துக்கு இந்த வேலைக்காரியும் இந்த டிரைவரும் தான் இவனை டேக் கேர் பண்ணிக்க போறாங்க. அதுக்காக இவனோட ஃப்ரெண்டு ஒரு கேவலமான அட்வைஸ் கொடுத்துட்டு போறான். உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது, பேசாம உங்க வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த லேடியை கரெக்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இந்த டிரைவரும் ஹீரோவும் இந்த அப்பங்காரனை கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ண போறாங்க. இவரும் மகனை கூப்பிட்டு பத்திரமா இருந்துக்கோ, உனக்கு என்ன தேவைனாலும் இந்த டிரைவர் அங்கிள் கிட்ட கேளு, அவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஆனா இந்த ஆளு ஹீரோவை சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் போகக்கூடிய ஒரு தனி என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல காரை நிப்பாட்டி இங்க இருந்து நீ வீட்டுக்கு நடந்து போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை சொல்ல, நம்மளும் வேற வழி இல்லாம அங்க போறான். அந்த வீட்டுக்குள்ள இல்லாத வசதினே இல்ல, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. ஹீரோ கார்டன்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க, வேற ஏதோ ஒரு புக் படிச்சிட்டு இருக்கான். அங்க அந்த வேலைக்கார லேடி வராங்க. அவ தேவையில்லாத கேள்வி எல்லாம் இவங்கிட்ட கேட்க, ஆனா அவங்க சொல்ற எதையுமே அவன் காதுல வாங்கிக்கல. நம்மளால வேற ஏதோ ஒரு விஷயத்துல முழுகிட்ட மாதிரி தெரியுது. அந்த டிரைவரும் இந்த வேலைக்கார லேடியும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் என்ன சொல்றானா, அந்த முதலாளி வரதுக்குள்ள நீ அவனை கரெக்ட் பண்ணணும், அதுக்காக நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அவங்களுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இப்படி எல்லாம் பண்றது நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. உனக்கு காசு வேணா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி இந்த டிரைவர் சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்களோட பிளான் என்னங்கிறது இன்னும் தெரியல. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டோ ஒரு இடத்துல நின்னு பைனாகுலர் வச்சு இந்த வேலைக்காரி என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத இவங்க பாத்துட்டு இருக்கானுங்க. இவங்க இதெல்லாம் பண்றத அந்த லேடியை நோட் பண்ணிடுறாங்க. ஆனா அதை வெளியே தெரிஞ்ச மாதிரி அவங்க காட்டிக்கல. ஹீரோவும் இவங்க போற எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். இவன் வரது தெரிஞ்சே அந்த லேடி ஸ்விம்மிங் பூல்ல ஒரு அரவணையான ட்ரெஸ் போட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இவன் திரும்பவும் அந்த கேமரா வச்சு இந்த வேலைக்காரியை பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்களே இவனை வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. அவங்க கூட கொஞ்சம் நெருங்கி பேசுறாங்க. அடுத்த இவனுக்கு ஒரு கட்டத்துல பயம் வந்து குட் நைட் சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். இங்க ஒருவேளை தூங்க தான் போறானோன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறாங்க. இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரியுமா, அதை மட்டும் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா நீ என்னோட காலில் விழுந்து எனக்கு மரியாதை கொடுப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அங்க இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க நினைக்கிறேன். இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட இவனே டம்மி பீஸ், இவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவனை கிண்டல் பண்ண அவனுக்கு நோஸ் கட் ஆயிடுது. இவனோட வீட்டுல நடந்த அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அதை கேட்கிற இவனோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். அடுத்த நாள் இந்த வேலைக்கார லேடி ஹீரோவை கூப்பிட்டு நம்ம 2 பேரும் இன்னைக்கு டின்னர் டேட் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த சமயம் அந்த டிரைவர் இந்த இடத்துக்கு வரான். ஆல்ரெடி அவனுக்கு தான் எல்லா விஷயம் தெரியல, இவங்க 2 பேரும் தானே பிளான் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற எந்த விஷயத்தையுமே அவன் கண்டுக்கல. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் டென்னிஸ் கிளாஸ்க்கு போறாங்க. அங்க இந்த மாதிரி நானும் அந்த வேலைக்கார லேடியும் நைட்டு படத்துக்கு போயிட்டு டின்னர் போலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் ஹீரோவை விட கொஞ்சம் விவகாரமான ஆள் அப்படிங்கனால அங்க எப்படியாவது நடந்துக்கணும், என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த இவன் அந்த பொண்ணை தேடி பாக்குறான். அவங்க எங்கேயுமே காணோம். கடைசியா பார்த்தா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. ஏன் வெளியே நிக்கிற, உள்ளேயே வான்னு சொல்லி நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்னா குளிக்கலாம் இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இவங்கிட்ட நெருங்கி வர பாக்குறாங்க. இவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் கூட அந்த பையனுக்கு பயம் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்படி என்னதான் பிளான் இவங்க போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கடைசி இவங்க பிளான் பண்ண மாதிரியே அன்னைக்கு நைட்டு படத்துக்கு போறாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ கிட்ட அவங்க ஏதோ ரொமான்ஸா இருக்க ட்ரை பண்ண இவன் என்ன சொல்றானா, நான் உங்களை லவ் பண்றேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஒரு பிளான் பண்ணா இந்த ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த லேடி நினைக்கிறாங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் இந்த மாதிரி அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னா அவங்க அது எதுக்குமே பதில் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இன்னும் விவரம் தெரியாத சின்ன பையனாவே இருக்கேன்னு சொல்லி இவனுக்கு அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயமே வேற, ஆனா நீ தான் புரிஞ்சுக்காம காதல் கல்யாணம் சொல்லி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோ கேட்கற மாதிரி தெரியல, என்ன ஆனாலும் எங்களோட காதல் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்த நாள் நைட்டு இவங்க திரும்பவும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. இவ்வளவு நாள் அமைதியா எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருந்தவன் இப்போ அந்த லேடி என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். இவங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவ பேச்சு மூச்சே இல்லாம அமைதியா இருக்கா. இந்த டிரைவர் ஒரு சீன்ல சொல்லிருப்பான், அந்த வேலைக்காரிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஏதோ மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இந்த விஷயத்தெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். அவன் சொன்னது சரியா போச்சு, இவங்க செத்துட்டாங்க, இப்ப என்ன பண்றனே தெரியாம அங்கிருந்து இவன் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கான். இது அத்தனையுமே பிளான் சொல்லி இவனுக்கு எதுவுமே தெரியல. சரி இந்த விஷயத்த போய் அந்த டிரைவர் கிட்ட சொல்லலாம்
போலான்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னா எதுவும் பயப்பட வேணாம் நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி இந்த லேடி இருக்கு இந்த ரூமுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் அவளோட வாயில ரத்தமே வந்திருக்காது. இவன் இந்த பக்கம் போனதுமே அவ செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இந்த பெட்ல வந்து அவங்க படுத்துட்டு இருக்காங்க. இங்க வர இந்த டிரைவர் என்ன பண்றானா இது சரியா வராது பேசாம உன்னோட அப்பனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லி இவன் போன் பண்ண பாக்குறான். நம்மால வேணான்னு சொல்லி தடுக்கிறான். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி இந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல இருக்க தோட்டத்துல புதைச்சிடலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க. நைட்டு இவனும் அந்த டிரைவரும் சேர்ந்து ஒரு பெரிய குழியை தோண்டி இந்த பாடியை உள்ள போட்டு மூடிட்டு ஒரு மலர் வளையத்தை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் இவன் வந்து பார்த்தா அங்க அந்த குழிக்குள்ள இருக்க அந்த டெட் பாடியை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது. அது என்னன்னு பார்த்தா நீ கொலை பண்ண இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சியா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போக போற அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதெல்லாம் சமாளிக்கணும்னா நிறைய பணம் வேணும். அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி டிரைவர் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சீக்கிரட்டான ஒரு லாக்கர் இருக்குங்க. அந்த லாக்கர்ல எப்படி பணம் எடுக்கிறதுன்னு சொல்லி ஹீரோக்கு தெரியும். அந்த பணத்தை இவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் இவன் இப்படி ஒரு கேவலமான பிளான போட்டிருக்கான். அதுக்கு உடந்தையா அந்த வேலைக்காரி இருந்திருக்கான். அந்த லாக்கர்ல இருக்க ஒட்டுமொத்த டாலர்ஸையும் எடுத்து இந்த டிரைவருக்கு இவன் கொடுத்துறான். அதோட வேல்யூ என்னன்னு கூட இவன் தெரியாத அளவுக்கு இன்னும் விவரம் தெரியாத சின்ன பையனா இருக்கான். இந்த வேலைக்காரி லேடியை ஒரு சீக்கிரட்டான ஹோட்டல்ல இவன் தங்க வச்சிருப்பான். இவங்களுக்கு ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்க முடியல. திரும்பவுமே இந்த வீட்டுக்கிட்ட வராங்க. நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு சின்ன பையனை இந்த மாதிரி ஏமாத்தி காசு புடுங்கறதுலாம் சரியில்லை. நான் போய் அவங்ககிட்ட அந்த உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்காம நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னா இன்னும் மேஜர் ஆகாத ஒரு பையன் கிட்ட நீ தப்பா நடந்துகிட்ட இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க உன்னதான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டிரைவர் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்காம இந்த உண்மையை சொல்லலாம்னு சொல்லி ஹீரோவை பார்க்க வராங்க. அவன் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க தண்ணியில இந்த லேடியோட உருவம் தெரியுது. இறந்து போனா அவங்களோட ஆவிதான் வந்துருச்சோன்னு சொல்லி பயந்து ஓட பார்க்க நான் உயிரோட தான் இருக்கேன் இன்னும் சாகல. இது எல்லாமே அந்த டிரைவரோட பிளான் தான். அவனுக்காக அவன் என்ன மிரட்டினால வேற வழி இல்லாம இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட அவன் சாரி கேட்கறாங்க. இவன் என்ன சொல்றானா நீங்க நிஜமாலவே இறந்துட்டீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமாங்கிற மாதிரி எல்லாம் பேச இப்படி ஒரு நல்லவனை ஏமாத்திட்டேன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. என்ன நடந்தாலும் சரி அந்த டிரைவருக்கு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு டென்னிஸ் கிளாஸ் போவாங்க. அந்த கோச் இருப்பான்ல அவங்க கூட இந்த வேலைக்கார லேடி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி நடிக்கணும். ஒரு சின்ன பையன்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தன் $10,000 பணத்தை புடுங்கிட்டான். அதை திரும்பவே வாங்கி அந்த பணத்தை ஹீரோ கிட்ட கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ரஃப் அண்ட் டஃபான ஆளெல்லாம் கிடையாது. கொஞ்சமா மிரட்டினீங்கன்னா போதும் பயந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் எனக்கு அந்த போலீஸ் மாதிரிலாம் நடிக்க தெரியாதே என்ன பண்றது அப்படின்னு கேட்டா டிவியில ஏதோ டிடெக்டிவ் சீரியல் போடுவாங்க அதை பார்த்து கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல இவங்க பிளான் பண்ண மாதிரியே இந்த டென்னிஸ் கோச்சும் டிடெக்டிவா மாதிரி வீட்டுக்கு வராரு. இந்த டிரைவரோட ரூமுக்கு வந்ததும் இங்க வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரியை காணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது என்னன்னு சொல்லி விசாரிக்கலாம்னு சொல்லி இங்க வந்திருக்கேன்னு சொல்லி இவங்கிட்ட சொல்ல இவரை பார்த்ததுமே பயந்துட்டான். அவர் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு கபோர்டுக்குள்ள ஏதோ ஒரு பொம்மை மாதிரியான ஒரு ஊத்தை இவன் நிப்பாட்டி வச்சிருக்கான். அது போக அந்த லேடி இருந்திருப்பாங்களா அவங்களோட எல்லா ட்ரெஸ்ஸும் இந்த கபோர்டுக்குள்ள தான் இருக்கு. இப்படி இவர் பேசிக்கிட்டே இருக்க இந்த உண்மையெல்லாம் அவனே சொல்லிடுறான். அவங்க சாகல இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் அவங்கள இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு இந்த டென்னிஸ் கோச் ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவரோட சட்டையெல்லாம் பிடிச்சு இல்லன்னா நீ ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச இந்த ஆளு அநியாயத்துக்கு பயந்துடுறாரு. அப்போ ஹீரோ இந்த டிரைவர் கிட்ட உன்னை அந்த போலீஸ் ஆபீசர் ரொம்ப அவமானப்படுத்துறாரு எனக்கே பார்க்க சங்கடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவர் எதுவுமே பேசல. இவர் ஹோட்டல்ல அந்த பொண்ணை தங்க வச்சிருப்பான்ல அங்க போய் விசாரிக்கிறாரு. இப்போ அவன் அந்த ரூம்ல இல்ல. அவளை கூட்டிட்டு வரலன்னு சொன்னா இவன் மேல கொலைகேஸ் வந்துரும். என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த டிரைவர் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கையில இருக்க சில டாலர்ஸ் எடுத்து அந்த ரிசப்ஷன் கிட்ட கொடுக்க அவன் இந்த லேடி எங்க போயிருக்கான் அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லிடுவான். இந்த பக்கம் ஹீரோவும் அந்த லேடியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூடி சீக்கிரம் அவனை நம்ம பிடிக்கணும் இல்லன்னு சொன்னா அந்த மொத்த பணத்தையும் ஆட்டை போட்டு போயிருவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த சமயம் கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். இங்க இருக்க இந்த கார் எடுத்துட்டு போனாதான் அவனை சேஸ் பண்ணி பிடிக்க முடியும். ஆனா இவங்க யாருக்குமே டிரைவிங் சரியா தெரியாது. ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பான்ல அவங்கிட்ட மச்சான் உனக்கு டிரைவிங் தெரியுமான்னு கேட்டா நீ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதே தப்பு அதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லி இவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு காரோட தெரியாதுங்கிற அந்த விஷயத்தையே அவன் சொல்றான். அங்க இருக்க குப்பை தொட்டியா அது இதுன்னு சொல்லி எல்லாத்து மேலேயும் இந்த காரை விட்டு ஏத்தி படு மோசமா இவன் டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த டிரைவர் பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி அங்க வேற ஒரு கார் இருக்கும் அதை எடுத்து கிளம்புறான். அந்த சமயம் பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்டு ஏதோ ஒரு வேன் மாதிரி ஒண்ணு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவன் ஆரன் அடிச்சு டைம் ஆயிடுச்சு நான் சீக்கிரமா வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் வழிவிட இந்த ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். இவன் போன அந்த ஸ்பாட்லயே ஹீரோட டீம் அங்க வந்துடுறான். அந்த செக்யூரிட்டி இருப்பான்ல அவனோட வண்டியில ஏறி இவனை சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த டென்னிஸ் கோச் இருப்பான்ல போலீஸா ஆக்டிங் பண்ணிருப்பான். அவனும் இவன் ரோட்ல போறத பார்த்திருப்பான். இவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. இவன் எங்க போறான்னு பார்த்தா ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான். இங்க இருந்து பிளைட் பிடிச்சி எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிருப்பான் போல. கரெக்டா அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட அப்பனும் அந்த இடத்துல இருக்க இந்த டிரைவரை பார்த்ததும் எனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கியா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவனை தேடிக்கிட்டு இருந்த அந்த மொத்த பேரும் இங்க வந்துடுறாங்க. அவன் கையில ஒரு பேக் வச்சிருப்பான். அந்த பேக்குள்ளதான் அந்த பணம் இருக்கும். ஹீரோ விவரமா அந்த பேக் மட்டும் இந்த டிரைவர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அவரால் இப்ப சொல்லவும் முடியாது. ஆனா இவங்க நடந்துக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன பிரச்சனை ஏதாவது சீரியஸான விஷயமான்னு சொல்லி கேட்டா இவங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த டிரைவரை திருடன்னு கூட அவங்க யாருமே காட்டி கொடுக்கல. அந்த எடுத்த பணத்தை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டா போதும். இந்த டிரைவரும் எதுவுமே பேச
பேசாம இந்த அப்பங்காரனை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படியே சில நாட்கள் போக அந்த வேலைக்கார லேடியும் ஹீரோவும் அடிக்கடி பிரைவசியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிரைவரும் இவங்களை டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் கிடையாது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த விஷயம் ஒப்பனுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிரும், கூடி சீக்கிரம் நான் அந்த வேலையை விட்டு போக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த டீச்சருக்கு இவனை பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டையும் அவ்வளவா பேச மாட்டான். இப்போ அவன் நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அங்க யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு இருப்பான். அவளை கரெக்ட் பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு காமெடி மூவி. படத்தோட பேரு பிரைவேட் லெசன்ஸ்.